படத்துடைய ஆரம்பத்தில் இந்திரன்ஸு கேரளாவிலேருந்து தன்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு. அவர் எதுக்காக வந்திருக்காருன்னா, தன்னுடைய மகளுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு அவர் பணமெல்லாம் கொண்டு வரல. பணத்துக்கு பதிலாக ஒரு 60 பவுன் நகையை கொண்டு வந்திருக்காரு. அந்த நகையை விற்று தான் இந்த ஆப்ரேஷன் பார்க்கணும். இப்போ வந்து சென்னையில் இறங்குறாரு. இறங்கின உடனே 2 திருட்டு பைய அந்த நகையை அடிச்சுட்டு ஓடிடுறானுங்க. இவங்க நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறாங்க. போலீஸும் அந்த திருடங்களை கண்டுபிடிச்சி நகையை மீட்டு எடுத்துடுறாங்க. நகையை மீட்டு எடுத்த உடனே ஒரு கையில் கொடுக்க முடியாது இல்லையா? அதுக்கு எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கோர்ட் மூலமாக தான் வாங்க முடியும். அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரரை, நமக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் இருக்கார், இவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்டையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வக்கீல். அங்கே இருக்கிற ஜட்ஜு வரைக்கும் அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் வச்சது தான் அங்கே சட்டமாக இருக்குது. இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு அவர் வர்ற கிளைண்ட்டெல்லாம் மொட்டை அடிக்க தான் பார்க்குறாரு, ஒன்றும் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த இந்திரன்ஸும் இந்த நகையை மீட்டு எடுக்கிறதுக்காக போய் 4 மாதமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரே தவிர எதுவும் வேலை நடக்கலை. நிறைய காசு செலவாகி போகுது. ஒரு கட்டத்தில் தான் தெரியுது ஆர்ஜே பாலாஜி இவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்ட்டு